நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகராக விளங்கியவர் காளியம்மாள். அந்த கட்சியில் சீமானுக்கு பிறகு பிரச்சார பீரங்கியாகவும் விளங்கியவர். ஒவ்வொரு தேர்தலின் போதும் காளியம்மாளின் பிரச்சார பேச்சுகள் இணையத்தில் வைரலாகிவிடும். எனினும் சீமானுடன் ஏற்பட்ட திடீர் கருத்து வேறுபாடும் அதை ஒட்டி சீமானுடன் காளியம்மாள் பேசியிருந்த ஆடியோ ஒன்றும் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் கட்சியிலிருந்து விலகுவார் என்றும் பேச்சுக்கள் வலம் வந்தன. அதன்படியே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதாக காளியம்மாள் அறிவித்தார். இதையடுத்து காளியம்மாள் விஜயின் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. அநேகமாக தாவேகா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இணையக்கூடும் என்றும் முக்கிய பதவி ஒன்றினை விஜய் தருவார் என்றும் எதிர்பார்ப்புகள் எழுந்தன. ஆனால் காளியம்மாள் விஜய் கட்சியில் அன்றைய தினம் இணையவில்லை. இதற்கான காரணமும் தெரியவில்லை. ஆனால் காளியம்மாளிடம் விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாம். எதிர்பார்த்தபடியே முக்கிய பதவியை காளியம்மாளுக்கு தருவதற்கு விஜயும் தயாரானாராம். ஆனால் திடீரென திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி காளியம்மாளிடம் பேசி எம்பி சீட்டுக்காக மேலிடத்தில் பேசுவதாக கூறி திமுகவுக்கு அழைப்பு விடுத்தாராம். புதிய கட்சிக்கு சென்று முக்கிய பதவி தருவதை விட திமுகவில் எம்பி சீட் கிடைத்தால் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்றும் காளியம்மாளும் யோசிப்பதாக தெரிகிறது. இப்படியெல்லாம் செய்திகள் கசிந்த நிலையில் திமுக தரப்பில் இருந்து இதுவரை எந்த விதமான பச்சை சிக்னலும் வரவில்லை என்றே தெரிகிறது. ஒருவேளை ராஜீவ்காந்தி குறித்து பரவியிருந்த தகவலே புரளியா, அல்லது நிஜமாகவே திமுகவில் காளியம்மாளுக்கு இடம் உள்ளதா, அல்லது விஜய் கட்சியில் இணைய காத்திருக்கிறாரா என்றெல்லாம் உறுதியாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் காளியம்மாள். அப்போது கடந்த தேர்தல் வரை கட்சிகள் குறித்த நிலைப்பாடு, தேர்தல் கணிப்பு, வெற்றிகளை ஓரளவு அனுமானித்து சொல்லிவிட முடியும். ஆனால் இப்போதுள்ள அரசியல் சூழலில் அனுமானித்து சொல்ல முடியவில்லை. மக்களும் பாதிக்கப்பட்ட சூழலில் உள்ளதால் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. அரசியல் கட்சிகளிடையே கூட்டணியும் இதுவரை முடிவாகவில்லை. அது மட்டுமல்லாமல் நான் அரசியல் விமர்சகரும் இல்லை. நானும் மக்களில் ஒருத்திதான். விஜயின் வருகையானது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தாக்கம் இருக்கும். இப்போதே அதனை பார்க்க முடிகிறது. அதே சமயம் மக்களுக்காக பிரச்சனைகளை கையில் எடுத்தால் விஜயால் இன்னும் பெருமளவில் பெண்கள், இளைஞர்களை ஈர்க்க முடியும். என்னை பொறுத்தவரை எப்போதும் ஒரே நிலைப்பாடுதான். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருப்பேன். நான் ஒரு கட்சியில் இணைவதாக இருந்தால் அதை நானே முறைப்படி அறிவிப்பேன். அப்படி இணையும் போது எதுக்காக ஒரு கட்சியில் இணைகிறேன் என்பதற்கான காரணத்தையும் நான் சொல்ல வேண்டும். எனவே ஒரு கட்சியில் இணைவது என்பதை ரகசியமாக செய்ய முடியாது. அனைவரையும் அழைத்து அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் காளியம்மாளின் அரசியல் நகர்வு தாவேகாவை நோக்கிதான் இருக்கும் என்று இணையதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.